சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்க வாங்க. இங்க உள்ள ஒரு ரூம் இருக்கு ஐயா, நீங்களும் அம்மாவும் அங்க தங்கிக்கோங்க. கோகிலா, மேல நான் தனியா தான் இருக்கேன், நீ ஏ ரூம்ல தங்கிக்கோ. அப்ப நாங்க இலே, உங்களுக்கு தான் அம்புட்டு பெரிய இடம் இருக்குல்ல, இதுல எங்க வேணாலும் தங்கிக்கங்க. அப்படிலாம் தங்கிக்க முடியாது. பசங்களா, நீங்க தங்குறதுக்கு ரூம் வேணும் அவ்வளவுதானே? கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன். சரிங்க மேடம். மேடம், இலே, யாரு பேசினாலும் எதிர்த்து பேசுவீங்க. வார்டன் அம்மா சொன்னா மட்டும் அமைதியா இருக்கிறீங்க. மேடம் சொல்லும் போதே அதுல ஒரு கம்பீரமும் சாந்தமும் இருக்கு. இல்லனா உங்கள மாதிரி இத்தனை பேரை ஹாஸ்டல்ல வச்சு சமாளிக்க முடியுமா? சரி சரி, ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருப்பீங்க, டயர்டா இருப்பீங்க. நீங்க குளிங்க, டிஃபன் எடுத்து வைக்க சொல்றேன். ஏன் வார்டன் அம்மா, இந்த இடம் எங்களை மாதிரி பிள்ளைங்களை பார்க்க வரவங்க தங்கிக்கிற இடமா? இல்லம்மா, இதுதான் நான் தங்குற வீடு. உங்க வீடா? நீங்க தங்கி இருக்கிற வீடுங்கிறீங்க, உங்க வீட்டு ஆளுகளோ உங்க பிள்ளைகளோ யாரையுமே காணோம். என்ன பேசுற நீ? என்னடி, நான் என்னடி தப்பா கேட்டுவிட்டேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கலமா. ஓ, எனக்கு குழந்தைங்கன்னு பார்த்தா இந்த ஹாஸ்டல்ல தங்கியிருக்கிற பொண்ணுங்க தான். மன்னிச்சிருங்கம்மா, ஏதோ விவரம் தெரியாம கேட்டுவிட்டேன். அட என்னங்க, நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. சரி, டைம் ஆகுது, போங்க போய் குளிச்சிட்டு வாங்க. ஆனந்தி, அவங்களை கூட்டிட்டு போ. அம்மா, உங்களையும் தான்ப்பா, நீங்களும் போங்க. நன்றி மேடம். பாத்து. கோகிலா, நம்ம மேல போலாம் வா. மேம் 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 நீங்க இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும் மேம். இவ்ளோ தூரம் ஆனந்தியோட அப்பா அம்மாவை நீங்க எங்களுக்காக வர வச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா ஆனந்தியோட சந்தோஷம் மித்ராவாலையும் அவ ஃப்ரெண்ட்ஸாலையும் கெட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு மேம். இங்க நடந்த பிரச்சனையெல்லாம் மத்த யாரும் ஆனந்தி அப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனா மித்ராவும் அவ ஃப்ரெண்ட்ஸும் வேணும்னே சொல்லி பிரச்சனையை உருவாக்குவாங்க மேடம். அவங்கள மட்டும் கொஞ்சம் எங்களுக்காக வார்ன் பண்ண முடியுமா? சரி, நான் கூப்பிட்டு பேசுறேன். மேடம், நான் பண்ண தப்புக்கு நீங்க என்னைய மன்னிப்பியெல்லாம் இல்லையான்னு பயந்து போயிருந்தேன். உங்க முகத்துல முழிக்க தைரியம் இல்லாமதே விடிஞ்சோ விடியாததுமா நான் யார்கிட்டயும் சொல்லிக்காம வேலைக்கு போயிட்டேன். ஆனா நீங்க எனக்காக இம்புட்டு பெரிய காரியத்தை பண்ணுவீன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மேடம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நன்றிய வார்த்தையில சொல்ல வேணாம், செயல்ல காட்டு, அது போதும். விட ஆனந்தி, அவங்க கோவம்லாம் சீக்கிரமே சரியாயிடும். நீ எதுவும் யோசிக்காம அப்பா அம்மா கூட நிம்மதியா இரு. ரெஜினா, சல்மா, நான் ஹப் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க ஆனந்தி கூட இருந்து அவங்க அப்பா அம்மாவை பாத்துக்கோங்க. அதுக்கு என்ன, வர வச்சு எங்களால பாத்துக்க முடியாதா என்ன? வா ஆனந்தி. யாரும் என்கிட்ட பேசாதீங்க. ஏய், நல்லா தானே இருந்த, அதுக்குள்ள என்னடி ஆச்சு உனக்கு? மேடத்து கூட சேர்ந்து என்னம்மா நடிக்கிறிய? ஒரு நிமிஷம் நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? எங்களை எப்படி எல்லாம் டென்ஷன் பண்ண, அதான் நாங்களும் உன்னை கொஞ்சம் டென்ஷன் பண்ணி வேடிக்கை பார்த்தோம். கோவப்படாத செல்லக்குட்டி. இருக்கட்டும் இருக்கட்டும், அப்பா அம்மா எல்லாம் ஊருக்கு போயிட்ட பிறகு நான் பாத்துக்கிறேன். காயத்ரி, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. சரி, பாய். சரி சரி. ரெஜினா, சல்மா, அப்பா அம்மா உள்ள குளிப்பாங்க. இந்த 3 பசங்களையும் கொஞ்சம் மேல குளிக்க அனுப்பலாமா? சரி, நாங்க பாத்துக்கிறோம். வா போலாம்.
இல்ல 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 எங்களால இங்க குளிக்கவே முடியாது. நீ ஆனந்திய கூப்பிடு. டேய், 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 ஒரு நிமிஷம் கத்தாம நான் சொல்றத கேளுடா. அதெல்லாம் முடியாது, நீ ஆனந்திய கூப்பிடு. டேய் டேய் டேய், டேய் என்னடா என்ன லந்தம் கொடுத்துட்டு இருக்கிய என்ன? அது வேற ஒண்ணு இல்ல ஆனந்தி, உன்னை பார்க்காத வரைக்கும் வாழையெல்லாம் சுருட்டி வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. இப்ப உன்னைய பாத்துட்டானுங்கல்ல, அதான் வாழெல்லாம் 7 முழத்துக்கு நீளுது. என்னங்கடா உங்க பஞ்சாயத்து? இவங்க பாத்ரூம்ல குளிக்க மாட்டாங்களாம். ஏண்டா பாத்ரூம்ல குளிக்கிறதுல என்ன பிரச்சனை? என்ன ஆனந்தி, நம்ம எல்லாம் சவரக்கோட்டையில எப்படி குளிச்சவங்க? ஆத்துல அண்டர் பல்ட்டி, குளத்துல குட்டி காரணம், கிணத்துல சொர்க்கா நீச்சல், பம்பு செட்ல பல்ட்டின்னு குளிக்கிறதுல பல வகை இருக்குல்ல. எங்களை போய் இத்தினோண்டு பாத்ரூம்குள்ள விட்டு குளிக்க சொல்றியே. ஏண்டா மாச கணக்கா குளிக்காத எருமைகளுக்கு பகுமானமா பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கு கசக்குதா? உங்களுக்கா இங்க என்ன குளத்தையும் கிணத்தையுமா வெட்ட முடியும்? பேச்சு நீ இதுல தலையிடாத. ஆனந்தி, இம்மாம் பெரிய ஊர்ல ஏரியே இல்லையா? எதுக்குடா கேக்குற? அங்க போய் குளிக்கதான். சிட்டிக்குள்ள எல்லாம் போய் ஏரியில குளிச்சா போலீஸ் தான் பிடிக்கும். இப்படித்தாம்மா என் புள்ள கூடவே இருந்து கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டாங்க. ஏதோ அவ இங்க வந்ததுக்கு பிறகுதான் கொஞ்சம் அமைதியா இருக்கிறா. இப்ப இங்கேயும் வந்து கரசல குடிக்கிறாங்க பாத்தீங்களா? பேச்சி எங்களுக்கு காக்கா நீச்சல்ல இருந்து கடப்பாறை நீச்சல்ல இருந்து உள் நீச்சல் வரைக்கும் எல்லாம் பழகி கொடுத்ததே ஆனந்தி தான். நாங்க ஆனந்திய குட்டிச்சவராக்கணுமா? ஏ ஆனந்தி, உன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ற சேட்டைக்கெல்லாம் சேவிங்ஸ் அக்கவுண்ட் நீதான் போல இருக்கு. ஏய் இப்ப எதுக்குடா உங்க பஞ்சாயத்துல என்ன இழுக்குறிய? பாத்ரூம்ல குளிச்சா என்ன? சும்மா பிரச்சனை பண்ணாம குளிச்சிட்டு வாங்கடா. என்ன ஆனந்தி, நீ இங்க வந்ததுல இருந்து மாறிட்ட. காத்தாட குளியல் போட்டே பழகிடுச்சு. இந்த பொந்துக்குள்ள எல்லாம் குளிக்க முடியாது. இப்படின்னு தெரிஞ்சா நாங்க சென்னைக்கே வந்திருக்க மாட்டோம். இப்ப என்ன தாண்டா என்னைய பண்ண சொல்ற? நீங்க பாத்ரூம்ல குளிங்க, இல்ல பக்கத்து வீட்டு ரூம்ல கூட குளிங்க. பக்கெட் வச்சு குளிங்க, இல்ல பக்கெட் இல்லாம குளிங்க. ஆனா நாங்க காத்தாட தான் குளிப்போம். பசங்களா, இப்ப என்ன உங்களுக்கு? ஆத்துல குளிக்கணும் அவ்வளவுதானே, குளிச்சிடலாம். என்னப்பா ரெஜினா, நீயும் அவங்க சொல்றாங்கன்னு எங்க கூட்டிட்டு போற? சென்னையில கூவம்னு ஒரு ஆறு இருக்கு, பசங்களை அங்க போய் குளிக்க வச்சிட வேண்டியதான். ஐயோ, அது சாக்கடை இல்ல. சாக்கடையா? சென்னையில இருக்கிற ஒரே ஒரு ஆறு பூவாறு தான். இவங்களுக்கு பொருத்தமான இடம் அதுதான், அங்கேயே கொண்டு போய் விடுங்க.